9-7 என்பதுதான் தற்போது நிலவரம். பிரவீன், 9 இடங்களிலே பாஜக முந்துகிறது, 7 இடங்களில் ஆம் ஆத்மி முந்துகிறது. இவை அனைத்துமே தபால் வாக்குகள். நேருக்கு மீண்டும் ஒருபடி மிக தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இவை அனைத்துமே தபால் வாக்குகள் பிரவீன். என்றால் 9 இடங்களிலே தற்போது 10 இடங்கள் பாஜக 10 இடங்களுக்கு சென்று இருக்கிறது. பாஜக 10 இடங்களில் முன்னிலை இருக்கிறது. 7 இடங்களிலே ஆம் ஆத்மி முன்னிலை வைக்கின்ற இந்த போட்டி கடுமையான போட்டி. தற்போது 8 இடங்கள் வந்துவிட்டது. தற்போது 8 இடங்களில் முன்னிலை தற்போது பார்க்கலாம். அடுத்த அப்டேட் வந்து கொண்டிருக்கிறது. நமக்கு நேரடியாக அந்த மத்திய தேர்தல் ஆணையத்திலிருந்து நமக்கு 10-7 என்று வந்திருக்கிறது. தற்போது 10-8 என்று மாறும். ஏனால் ஆம் ஆத்மி இன்னொரு இடத்தில் வந்திருப்பதாக நமக்கு தகவல் வந்திருக்கு. இன்னும் சற்று நேரத்தில் மாற இருக்கிறது. 5000த்திற்கும் மேற்பட்ட அலுவலர்கள் தற்போது வாக்கு எண்ணும் பணியிலே டெல்லியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 19 மையங்களில் இந்த வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. டெல்லிக்கு ராஜா யார் 2025 11-8 என்று சென்று கொண்டிருக்கிறது. எனவே கடும் போட்டி. நீங்கள் சொன்னது போல நெக் டு நெக் என்பார்கள். ஆனால் அது சரியாக பதம், ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டிய பதம் நெக் அண்ட் நெக். நெக் அண்ட் நீயா நானா, நெக் அண்ட் நெக் ரேஸ் என்பார்களே, அந்த நெக் அண்ட் ரேஸ் தான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன் பிரவீன், இது சாதாரணமாக 11-10 அருமை அருமை. இந்த போட்டி தான் எதிர்பார்க்கிறோம். இந்த போட்டி நிச்சயமாக கடுமையான போட்டியை இருக்கு நமக்கு சென்று கொண்டிருக்கின்றதான் பார்க்கிறது. 11-10 ஈரோடு கிழக்கு தொகுதி நாதக வேட்பாளர் வாக்குவாதம். மிக முக்கியமான பிரேக்கிங். தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய உடனே நாதக வேட்பாளர் சீதா லட்சுமி வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார் என்ற தகவல் வந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த நேரலை காட்சிகள் உள்ளே அனுமதி இல்லை ஒளிப்பதிவாளர் என்பதால் அந்த காட்சிகள் உடனடியாக நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் விரைவில் அந்த தொகுதிக்கு அந்த காட்சிகளை நாம் வாங்கி கொடுப்போம். தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதா லட்சுமி வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். என்ன காரணம் என்பது தெரியவில்லை. ஆனால் தொடர்ந்து வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை தொடங்கியவுடனேயே வாக்குவாதம் வந்துவிட்டது. எனவே ஜெயிக்கப் போவது யார் என்பதில் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தற்போது 11-10 டெல்லியில் 11-10 21 இடங்களுக்கான 70 தொகுதிகள் கொண்ட டெல்லி சட்டப்பேரவையில் 21 இடங்களுக்கான முன்னிலை நிலவரங்கள் தெரிய வந்திருக்கிறது. 10-11 ஆம் ஆத்மி 10 பாஜக 11 என்ற வகையில் இருக்கிறது. எனவே அந்த போட்டி கடுமையாக இருக்கிறது என்பதை எடுத்து சொல்லும் வகையில் இருக்கிறது. தற்போது நமது செய்தி தேர்தல் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து கண்ணன் செய்தி ஆசிரியர் கண்ணன் இணைகிறார். உங்களிடம் என்ன வசம் இருக்கு, என்ன வாக்குவாதம் கண்ணன்? சண்முக சுந்தரம், இப்ப நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதா லட்சுமி அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் திமுக முன்னிலை வைக்கிறது. வழக்கம் போல தபால் வாக்குகளில் வழக்கமாக அனைத்து தேர்தல்களும் முன்னிலை வைப்பது போல இந்த இடைத்தேர்தலும் திமுக அந்த 246 வாக்குகளில் பெருவாரியான வாக்குகளை பெற்று திமுக வேட்பாளர் தபால் வாக்குகளில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இப்போது முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். இந்த தபால் வாக்குகள் எண்ணுவதில் உள்ள பிரச்சனை தொடர்பாகத்தான் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதா லட்சுமி அங்கு தேர்தல் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். தபால் வாக்குகளை பிரிப்பதிலும் எண்ணுவதிலும் உள்ள சிக்கலால் அந்த வாக்குகள் எண்ணும் பணி சிறிது தாமதமாகி அதன் பின்னர் திமுக வேட்பாளர் இப்போது வி.சி. சந்திரகுமார் தபால் வாக்குகளில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். 27 சுற்றுகள் வாக்குகள் இன்னும் எண்ண வேண்டிய சூழ்நிலையில் தபால் வாக்குகள் எண்ணும் பணி நிறைவடைந்திருக்கிறது. அதில் திமுக வாங்கிய வாக்குகள் எவ்வளவு, நாம் தமிழர் வாங்கிய வாக்குகள் எவ்வளவு என்பது இன்னும் சில நிமிடங்களில் தெரிய வரும். சண்முக சுந்தரம், அதாவது தபால் வாக்குகள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தபால் வாக்குகளுடைய முன்னிலை நிலவரங்கள் தெரிய வந்திருக்கிறது. 246 வாக்குகள் எண்ணப்படுகின்றன. அதில் செல்லாதவை எவ்வளவு, செல்லத்தக்கதை எவ்வளவு என்று தெரியவில்லை. ஆனால் தற்போது அந்த 246 வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவடைந்திருக்கிறது. எனவே யார் அதிலே முந்த போகிறார், திமுகவா நாம் தமிழர் கட்சியா என்பது குறித்து இன்னும் சில நொடிகளில் நமக்கு வர இருக்கிறது. என்றால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர வேண்டும். தேர்தல் ஆணைய அறிவிப்பு தான் கடைசியில் செல்லுபடியாகும். எனவே தான் நாங்கள் காத்திருக்கிறோம். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து கொடுத்து விடுவோம். அதற்கிடையே 12-11 என்று அங்கு போட்டி, டெல்லியில் போட்டி யாருக்கும் சலைத்தவர்கள் அல்ல என்பது போல ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். 10 மீட்டர் ஓட்டப்பந்தயம் என்பது 5 மீட்டர் ஓட்டப்பந்தயம் என்றே சொல்லலாம் போல இருக்கு பிரவீன். என்றால் நீயா நானா என்று ஓடிக்கொண்டிருக்கிறார். ஒருவர் முதல் கால் வைத்தால் அடுத்த அடி அவர் வைத்து விடுகிறார். எனவே பாஜக ஆம் ஆத்மி இடையே கடும் போட்டி. ஆச்சரியமான தகவல் அல்ல, உண்மையான தகவல். காங்கிரசும் ஒரு இடத்தில் முந்துகிறது. டெல்லியில் காங்கிரஸ் தனது முத்திரையை பதிக்க ஆரம்பித்திருக்கிறது என்பதற்கேற்ப ஒரு இடத்திலே முந்திக் கொண்டிருக்கிறது.